பிரைஸ் எல்லாம் ராஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களை பற்றி நான் சில விஷயத்த நான் கேட்டேன். நீங்கள் இந்த டியூஷன்லேருந்து படித்து இப்போ ஒரு மாணவராக முடிச்சதுக்கப்புறம் இந்த டியூஷனில் இப்போ டீச்சராக இருக்கிறீங்கன்ட்டு. ஓகே, இந்த டியூஷனில் எப்போ வந்து சேர்ந்தீங்க? நான் 11th படிக்கும்போது டியூஷன் சேர்ந்தேன். 11th படிக்கும்போது. ஓகே, முன்னாடி 6th-லேருந்து 10th நான் எங்கள் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறமா பிள்ளையார்பட்டி போனேன். பிள்ளையார்பட்டியில் இருந்தப்பதான் அங்கே வந்து நானும் ஆயா மட்டும்தான். அதுக்கப்புறமா அங்கே அப்போதான் அண்ணன் வீடு எனக்கு தெரியும். ஓகே, அங்கிட்டு பசங்க ஃப்ரெண்ட்ஸோட அங்கிட்டு தான் வீடு. அங்கிட்டு போகிறப்ப அண்ணன் வீடு அக்கா வீடு அங்கே இருக்கும். அப்போ அங்கெல்லாம் டியூஷன் சொல்லி இருக்கிறப்ப எனக்கு 11th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறப்ப அங்கே உட்காந்து அப்புறம் நான் வெளில விளாண்டுட்டு இருக்கப்ப இல்லை டியூஷனுக்கு வாங்கடா படிங்களா அப்படின்னு அக்கா அண்ணன்னு பேசுவாங்க என்கிட்ட. பேசிட்டு அதுக்கப்புறம் நான் டியூஷன் போக ஆரம்பிச்சேன். ஓகே, இப்போ விளாண்டுட்டு இருந்தீங்க இந்த மாதிரி பண்ண. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி உங்களுடைய படிப்பு எப்படி இருந்துச்சு? அப்புறம் அந்த 11th அந்த விளாண்டுருக்கப்போ அந்த டியூஷன் வந்ததுக்கப்புறம் உங்க படிப்பு எப்படி இருந்துச்சு? முன்னாடி நான் சுத்தர படிக்க மாட்டேன். ஓகே, படிக்க மாட்டேன். எக்ஸாம்லேயும் மார்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோவாக தான் இருக்கும், ரொம்ப லோவாக இருக்கும், எல்லாத்தோடையும் கம்மியாக தான் இருக்கும். அது நான் முன்னாடி படிச்சுட்டு இருந்தது. அப்புறம் பாதி நேரம் வந்துட்டு வேலைக்கும் போயிட்டு இருந்தேன். நான் 6th-லேருந்து 9th வரையும் பாதி நேரம் படிச்சுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கும் சரியாக போக மாட்டேன், சரியாக படிக்க மாட்டேன், வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இங்கே வந்த பிறகு இந்த டியூஷன் போக ஆரம்பிச்சதுலேருந்து நான் அங்கே நல்லாவும் படிக்கிறேன். அதேமாரி நான் வந்துட்டு 8th படிக்க சொல்ல நல்லா ஸ்போர்ட்ஸ், 6th 7th நல்லா ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அதேமாரி அப்புறம் அதுவும் லோவாக ஆனிச்சு கொஞ்சம். அதுலேருந்து கொஞ்சம் லோவாகிட்டே வந்தேன். இந்த டியூஷன் வந்து சேர்ந்து ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சு அப்புறம் மார்க் எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே அப்படியே வந்தேன். ஓகே, 12th அங்கே தானே படிச்சிங்க? எப்படி 12th படிக்கும் போது அந்த பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் எப்படி உங்களுக்கு டியூஷன் எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? நான் வந்துட்டு 12th படிக்க சொல்ல எக்ஸாம் அக்கா தான் எனக்கு வந்துட்டு நான் எதாவது தெரிலனா அக்கா தான் டியூஷன் எடுப்பாங்க. அக்கா வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. எக்ஸாம் கிட்ட நெருங்கிருச்சு. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு வந்துட்டு நான் வீட்டில் இருக்கேன். எனக்கு வீட்டில் இப்படி படுத்திருந்தேன். சீலிங்லேருந்து கல் மண்டையில் விழுந்துருச்சு. கல் மண்டையில் விழுந்தோடனே நல்லா கை இப்படி வச்சுட்டு படுத்தேன். கல் இவ்வளோ பேர் சீலிங் அப்படியே கல் வந்து மண்டையில் வந்துருச்சு. வந்து விழுந்தோடனே நான் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சி நான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் என்ன மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் அண்ணன் வந்துட்டாங்க. அண்ணன் அக்கா வந்துட்டு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லைக்கா நான் எக்ஸாம் எழுதி அவனுக்கா எழுதலைன்னா எனக்கு 1 வருஷம் வீணாக போயிருக்கா அப்படின்ட்டு அப்புறம் அண்ணன் அக்கா வந்துட்டு ஜோம் பண்ணாங்க. அதனால் ஒன்றும் பயப்படாத, நம்மகிட்ட ஆண்டவர் இருக்காரு, அதனால் ஒன்றுமே நீ பயப்படாத, உனக்கு எதாக இருந்தாலும் தூக்கி போட்டு வர ஆண்டவர், நீ நல்லபடியாக ஆயிடுவா அப்படின்னு. அதுக்கப்புறம் மெடிக்கலில் வந்துட்டு அண்ணனும் அக்கா என்கிட்ட பேசிட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், கல் மேலே கொஞ்சம் அடிபட்டுருந்துச்சா இல்லை கை இப்படி வச்சுட்டேண்ணா? கையில் நல்லா இருக்கு, மண்டை வந்து பாரம் எடுத்துருச்சு. ஓகே, இதோட சேர்ந்து நல்லா வேகமாக விழுந்துருச்சு. கையும் தலை வந்து நல்லா பாரம் எடுத்துருச்சு. மண்டையில் ஏதாவது அடிபட்டுச்சு என்ன அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் உடனே கூட்டு போயிட்டாங்க. நான் வேற ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தேன். மண்டை எதுவும் மண்டையில் எதுவும் உள்ள ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடந்தனால உடனே கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் அட்மிட் ஸ்கேன் எடுத்த பிறகு அப்புறமா ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுக்க வைங்க நாளைக்கு. அப்புறம் வந்துட்டு மெடிக்கலில் சொன்னாங்க, நாளைக்கு வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வைங்க, எங்கேயும் அனுப்பாதீங்க அப்படின்னு. நான் அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன், இது மாதிரி எக்ஸாம் எழுத போகணும் அப்படின்னு. இல்லை தம்பி நீ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அண்ணன் என்ன சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் எப்பவும் கூட இருக்காரு, அவரை நினைச்சிட்டு நீ எக்ஸாம் எழுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் நம்ம இருக்கிற வரையும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் போய் எக்ஸாம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அடிபட்டுருச்சு, இப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்ட்டு. ஆனா வந்து அந்த உனக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்தாங்களா? கொடுத்துறாங்க, அட்மிட் போட சொன்னாங்க. நாங்க டிஸ்சார்ஜ் ஸ்கேன் எடுத்துருப்பாங்க, இதெல்லாம் பார்த்து ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க. ஓகே, ஆனா அட்மிட் இந்த அற்புதம் யார் செஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்க? ஆண்டவர் தான் செஞ்சிருப்பாரு. இங்க நம்ம பாக்குற பிரதர் ராஜா, அவருக்கு பெரிய ஸ்டோன் வந்துருக்குன்றது நம்ம வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அதன் மத்தியில வந்து ஹாஸ்பிட்டல்ல போறப்ப சிஸ்டரும் பிரதரும் போய் ஜோம் பண்ணியிருக்கிறாங்க, பயப்படாதுன்னு தைரியப்படுத்திருக்காங்க. பாருங்க, கர்த்தருடைய கிருபை இருந்தனால எந்த ஒரு ஃப்ராக்சர் ஆகல, எந்த ஒரு பிளட் கிளாட் ஆகல, கையில எந்த ஒரு அடிப்படல. கர்த்தர் அப்படியே அவ்வளோ பெரிய ஸ்டோன்ல இருந்து ஆண்டவர் காப்பாத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கேன்லாம் பார்த்தால ஒண்ணுமே இருக்காங்க. இது வந்து காட்ஸோட மெராக்கல் தான் சொல்ல முடியும். ஓகே ராஜா, அதுக்கப்புறம் உனக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க அந்த நாள்ல ஃபுல்லாவே படிச்சிருக்கவே மாட்டீங்க, அடிப்பட்டதுல சில பாரமா இருந்திருக்கும், ஒரு மாதிரி இருந்திருக்கும். எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க?
அதுக்கப்புறம் நான் அண்ணன் வந்துட்டு நைட் இங்கே தான் வந்து படுத்து அண்ணன் நான் செஞ்சு வீட்டில் எங்கள் அக்கா கூட்டு வந்து இங்கே படுக்க வச்சாங்க. நான் அடுத்து சொன்னேன், நான் எக்ஸாம் எதுவுமே படிக்கணும் அப்படின்னு. நீ ஒன்றும் இல்லடா, ஆண்டவர்கிட்ட நல்லா ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணிட்டு நீ போய் எழுது, காலையில ஒரு தாட்டி பேப்பர் கொடுக்குறப்ப நீ ஜெபம் பண்ணிட்டு நீ எழுது, ஆண்டவர் கண்டிப்பா நம்மளை உயர்த்திடுறாரு. அப்ப நீங்க போய் எதுவும் படிக்கல, ஆனா போய் எக்ஸாம்ல ஜெபம் பண்ணீங்க. சரி, ஓகே. ஜெபம் பண்ணிட்டு கொஸ்டின் எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல? பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? கொஸ்டினை பார்த்தேன். நாங்க ஏற்கனவே முன்னாடி படிச்சது படிச்சது அப்படியே வந்துருந்துச்சு. ஆண்டவருக்கு கிருபை. ஓகே, படிச்சது அப்படியே வந்துச்சு. அப்ப நல்லா எழுத முடிஞ்சு. எப்படி நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க? எனக்கு நான் 11th 12th படிக்கிறப்ப வந்து நான் டியூஷனுக்கு வரப்பதானே, நான் முன்னாடி இங்க இருந்தப்பனா எனக்கு ஆண்டவர் பத்தி எனக்கு எதுவுமே முழுசா ஒண்ணுமே தெரியாது. நான் அங்க டியூஷன் வந்து சேர்றப்பதான், நான் டியூஷன் வந்து சேர்றப்ப அக்கா வந்து டியூஷன் முடிச்சுட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு மணி நேரம் அவங்களுக்கு ப்ரேயர் நடத்துவாங்க. அப்ப வந்துட்டு எனக்காண்டி ஜெபம் பண்ணுவாங்க. எனக்காண்டியும் எங்க அம்மா அப்பாக்காண்டி எங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் அண்ணனுக்காண்டி தங்கச்சிக்காண்டி தம்பிக்காண்டி எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கும் சேர்த்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப நான் வந்துட்டு யோசிச்சேன், ஏன் நம்மளுக்கு ஏன் ஜெபம் பண்றாங்க, நம்மளுக்கு ஏன் போறாங்க அப்படின்னு யாருன்னே தெரியலையே அப்படின்ட்டு. அப்ப நான் டியூஷன் போக சொல்லதான் அப்ப வந்து எனக்காண்டி நிறைய நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா படிக்கணும், வீட்டுல நமக்காக யாருமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணி. அப்ப இவங்க ஏன்டா பண்றாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல? அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் என்னையும் நானும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஏசப்பா வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் போனுச்சு அப்படின்னு அண்ணன் அக்காவும் எனக்கு வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க. இப்படிலாம் இருந்தாங்க ஏசப்பா, இப்படி எல்லாம் போனாங்க, நம்மள மாதிரி ஏசப்பா பத்தி உனக்கு பைபிள்ல இருந்து சொன்னாங்க. ஏசப்பா எப்படி எல்லாம் இருந்தாரு, ஏன் வந்தாரு அப்படின்றது. ஓகே, அந்த மாதிரி எடுத்து சொல்லும்போது நம்மளுக்காண்டி தான் ஏசப்பா வந்துட்டு உயிர் தெழுந்தாரு, மரிச்சாரு, எல்லாம் பண்ணாரு அப்படின்னு நம்மளும் ஆண்டவர் வழக்குல நம்மளும் ஏசப்பா வந்துட்டு ஒன்னே வந்துட்டு ஏன் இங்க வச்சிருக்காங்கன்னா ஒன்னே ஏசப்பா பிள்ளையா தான் பார்க்க. அந்த இடத்துல ஒன்னே செலக்ட் பண்ணிருக்காருன்னா அது வந்துட்டு ஆண்டவரோட கிருபை வந்துட்டு ஒன்னு அந்த இடத்துல பெரிய ஆளாக்க விரும்புறாரு. ஓகே, சரி. இதெல்லாம் சொன்னாங்க. இப்ப வந்து நான் ஏசப்பா பத்தி சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. உங்க லைஃப்ல ஓகே ஏசப்பா தான் உண்மையான கடவுள் அப்படின்றது உங்களுக்கு எப்ப அது உண்மையா உணர்த்தப்பட்டீங்க? நானும் வந்துட்டு கொஞ்ச நாள் டியூஷன் படிக்கப்போ அக்கா எங்களுக்காண்டி ஜெபம் பண்ணியிருந்தாங்க. நானும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அக்கா என்ன சொன்னாங்க, நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உன்கிட்ட பேசுவாரு, பேசுனா எல்லா விஷயமும் எது உனக்கு வந்துட்டு எல்லாம் தலைகளே நடக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் அதெல்லாம் தூக்கி போட்டு உனக்கு எல்லாத்தையும் நேரா நடத்துவாரு, எல்லாமே உனக்கு செய்வாரு போவாரு அப்படின்ட்டு. அப்புறம் ஆண்டவரை நான் வந்துட்டு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் வீட்லயும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அங்க பிள்ளையார்பட்டில இருக்க சொல்ல ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சோன்னே அப்புறம் ஏசப்பா கூட வந்துட்டு கொஞ்ச நாள் பேசினாங்க. சரி, எப்படி அதை பேசினாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நான் வந்துட்டு உள்ளுக்குள்ள மனம் விட்டு கண்ணீர் விடுந்து அழுவும் போது, வீட்டுல கண்ணீர் விட்டு அழுவும் போது ஏசப்பா வந்துட்டு என்கிட்ட பேசினார். அதான் ஏசப்பா உங்கள்கிட்ட பேசினான்றீங்க, கண்ணீர் விட்டு அழும்போது எப்படி உணர்ந்தீங்க, எப்படி அவர் பேசினான்றதை நீங்க சொல்றீங்க, அதான் கேட்கறேன். நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வசனத்தை எடுத்து நான் வாசிக்கும் போது ஆண்டவர் வந்துட்டு எனக்குள்ள பேசினாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்காண்டி நான் எப்போதுமே இருப்பேன், நீ என்னை தேடி நீ வா, என்னை நம்பு, உனக்காண்டி நான் எப்பயும் இருப்பேன், நான் கைவிட மாட்டேன். ஓகே, ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல வந்து ஏதாவது பாவத்துல ஏதாவது அந்த மாதிரிலாம் ஏதாவது உங்க லைஃப்ல இருந்தீங்களா? முன்னாடி நான் வந்துட்டு பண்ணாத சேட்டை கிடையாது, பண்ணாத எதுவுமே கிடையாது. முன்னாடி எல்லாம் வந்து இப்ப பண்ணாது வந்து சில சொல்லுவாங்க, நான் வந்து சிகரெட் அடிச்சேன், தண்ணி அடிச்சேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க லைஃப்ல அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி இல்ல. மத்தபடி எப்படி சேட்டன்னா நீங்க எப்படி சொல்றீங்க? மற்றபடி சரியா வந்துட்டு ஸ்கூல் போறது கிடையாது. ஓகே ஓகே. அது மாதிரி அம்மா அப்பா பேச்சு கேட்க மாட்டேன். சின்ன வயசுல நான் எயித்து பேசுவேன், அடிக்க போவேன். ஓ, சின்ன வயசுல. ஓகே, அந்த மாதிரி நடக்கணும். ஓகே ஓகே. ராஜா வந்து எப்படின்னா இந்த சிலருக்கு வந்து சிகரெட்டு தண்ணி அப்படிலாம் ஒரு பழக்கம் கிடையாது. பட் அவர் வந்து ஸ்கூலை கட்டடிக்கிறது, அம்மாவை அடிக்கிறது, அந்த மாதிரி வேற மாதிரி அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருந்திருக்கு. ஓகே ராஜா, அதுக்கப்புறம் ஆண்டவர் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி உங்க லைஃப் இருந்துச்சு? ஆண்டவர் எடுத்துக்கவும் எனக்கு அப்படியே தலைகீழா எல்லாமே டோட்டல் அப்படியே மாறிட்டேன். ஓகே, ஸ்கூல் அதுக்கப்புறம் கட்டடிக்கல, நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அம்மா சொன்னதை கேட்டுட்டு அம்மா என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துட்டு போயிட்டு இருப்பேன். ஓகே, எந்த எதுவுமே செய்யறது இல்லை. அம்மா கோவப்பட்டாலும் நீங்க எதிர்த்து பேசுவீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க அடிக்க அந்த மாதிரிலாம் பண்ணி கை சூப்பர் நிறைய எதிர்த்து பேசுவேன். இப்ப அதெல்லாம் இருந்தது. ஓகே, இதுதான் வந்து உண்மையா ஆண்டவரை ஏத்துக்கிற வாழ்க்கையில ரெச்சிப்புன்றது. இதுதான்
பழைய மனுஷன் வந்து அவன் செத்துட்டு புதிய மனுஷன்னா யாருன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள தான் அவன் புது சிருஷ்டின்றத வேதம் சொல்றது என்னன்னா அவன் பழைய மனுஷனா இருக்க மாட்டான், புது மனுஷனா இருக்கனா கிறிஸ்துவ வெளிப்படுத்துறவனா இருப்பான். ஓகே ராஜா, உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப அதுக்கப்புறம் நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? 12th முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் காலேஜ் சேர ஆரம்பிச்சேண்ணே. நான் வந்துட்டு 12th வந்து ஃபியூர் சயின்ஸ் எடுத்தேன். என்ன குரூப் எடுக்கிறதுன்னு தெரியல. அப்போ வந்துட்டு என்ன குரூப் எடுக்குன்னு தெரியல, ஃபியூர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் நான் வந்துட்டு இந்த குரூப் எனக்கு என்ன எடுக்கிறது என்ன போகிறது அப்படின்னு தெரியல. அதுமா அக்கா எனக்கு ஜோம் பண்ணி இந்த குரூப் எடு நல்ல வேல்யூ இருக்கும், இதை படிச்சுன்னா நீ நல்ல வேலைக்கு போவ, உன் குடும்பத்தை நல்லா காப்பாற்றலாம் அப்படின்னு எனக்கு அண்ணனும் அக்காவும் முன்ன நின்று எல்லாமே நடக்கும். ஓகே, நல்ல ஒரு கேள்வியில் அக்கா அண்ணனும் எனக்கு கூட இருக்காங்க, கூட கவுன்சிலிங் பண்ணாங்க, கூட இருந்தாங்க. ஓகே 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 சூப்பர். இப்போ நீங்க காலேஜில் ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா? இப்போ தேர்ட் இயர் போகிறேன். தேர்ட் இயர் போக போறீங்க. ஓகே, இப்போ எப்படி தேர்ட் இயர் போறீங்க? இப்போ நீங்க டியூஷன் டீச்சரா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம். எப்படி இதுல ஜாயின் பண்ணீங்க? நான் அந்த டியூஷன்லேயே படித்து அந்த டியூஷன்ல இன்னும் 4 பேர்த்துக்கு நம்ம சொல்லி தருவோம். நம்ம தனியாக ஒரு டியூஷன் சென்டர் வச்சு நம்ம இன்னும் 4 பேருக்கு சொல்லிடுவோம். அக்காவும் அண்ணனும் எப்படி எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி 4 பேர்த்துக்கு இன்னும் நல்லது கட்டது நம்ம செஞ்சு அந்த 4 பிள்ளைங்களை நல்லபடியாக கொண்டு வருவோம். ஓகே, எனிவே ராஜா, நீங்க ரொம்ப அழகா பேசுனீங்க. ஓகே ராஜா, இப்போ வந்து இந்த டியூஷனை வந்து சேவிங் லீவ்ஸ் டியூஷன்ட்டு ஆரம்பிச்சு அவங்க நிறைய அந்த டியூஷனுக்காக சேக்ரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்கள் டீச்சராக நடத்துகிறோம்னா அதுக்கு எங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக ஒன்று இருக்குது. எங்களுக்கு மந்த்லி வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை நாங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு காலேஜ் சம்மந்தப்பட்ட ஃபீஸும் சம்மந்தப்பட்டதாக நான் கட்டிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அதுக்காக அண்ணனுக்கும் அக்காவுக்கும் தேங்க்ஸ் சொல்லு. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் உங்கள் இன்டர்வியூக்கு. கரெக்டாக உங்களை ஆசீர்வதிப்பா, நீங்கள் பெரிய ஆள் ஆவீங்க. நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே.